ஹாய் மக்களே, எங்கே போகிறோம்? எங்கே போகிறோமா? சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன். இது வேறு சர்ப்ரைஸ்ன்னு வெளியே தயவு செஞ்சு சொல்லிடாத, சரியா? ஏன் இது பேர் சர்ப்ரைஸ்? அவனுக்கு தெரியாதுல்ல எங்கே போகிறோம். எனக்கு தெரியும். எங்கே போகிறோம் ஏன் கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டே கேட்டேன். நான் வீடியோவில் மக்களுக்கு சொல்லணுமேன்னு கேட்டேன். சீக்கிரம் கார் எடு. டின்னருக்கு வெளியே போகிறோம். சாட்டர்டே ஈவினிங் அவுட்டிங், வெளியே போய் சாப்பிட்லாம். போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். பத்தியா A to B போகலாமா? சொல்லிட்டேன் A to Bன்ட்டு. A to Bனா எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். பரவாயில்லையா? யாருக்கு பசிக்குது? எனக்கு அப்போ பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கே போயிடலாமா, இல்லை A to B போகலாமாடா? A to B தூரமாக இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல. அவரே வாய திறந்து ஆரம்பிச்சிட்டான். பீஸா சாப்பிட போலாமான்னு கேட்டாரு. அதுக்கும் என் பையன் ஆரியாஸ் பக்கத்துலயே இருக்குடா. அது அப்பப்பதான்டா போறோம். ஆரியாஸ் பக்கத்துலயே இருக்குடா. டேய், நம்ம எங்கன்னா தூரமா போலாம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் A to B வந்து ரீச் ஆயாச்சு. என்ன ஒரு 15 minutes 20 minutes எடுக்குது எங்கள் வீட்டில் இருந்து, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பு, வெஜ்ஜு மேன்ச்சோ சூப்பு. எப்படி இருக்கு? புளிப்பா இருக்கா? புளிப்பானா மாதிரி என்ன சொல்லுவாங்க, டேங்கி ஃப்ளேவர். டேங்கி ஃப்ளேவராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே நாக்கில் சூடு. பெரிய பூரி. யாருக்கு? எனக்கு. சோளா பூரி. சோளா பூரிடா பேரு. கிச்சன் பூரி நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்குமா? அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா. ஏதோ இதெல்லாம் இருக்கு. சாப்பிடும். காரம் ஓகே. பன்னீரில் ஜென்ரலாக உள்ளெல்லாம் இறங்காதுல்ல, மேலே வந்து ஃபுல்லாகவே இந்த மசாலா போட்டு கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து லைட்டாக டேங்கியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. பன்னீர் செம்ம சாஃப்ட், சூப்பராக இருக்குது. அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ரொட்டியும் கிரேவி வந்து இது பேபி கார்னும் மஷ்ரூம் கிரேவியும். என்னாச்சு? காரமா சூடா? இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை உலகத்தில் பார்த்தே இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு, சட்டிலாக இருக்கு, காரம் இல்லை ரொம்ப. ரொட்டி பட்டர் ரொட்டி சாஃப்டாக இருக்கா? உண்மையாவா? அவ்வளோதான் மக்களே, பில்லு வந்தாச்சு. பில்லு கட்டிட்டு 2 ரொட்டி வந்து சாப்பிட முடியல, கிரேவியும் மிச்சமாயிடுச்சு. ஸோ அதை பார்சல் கட்டியாச்சு. நம்ம ஃபுல்லு அப்படியே கிருன்னு போயிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிடலான்னு தோணுது. கார் ஓட்ட முடியுமா முடியாதா? அது மேனேஜ் பண்ணி ஓட்டிக்குவேன். ஓட்டி தானே ஆகணும். ஆமாம், இதில் வேற முடியாமல் பார்சல் வேற கட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்காக டிஃபன் வேலையை எனக்கு மிச்சம் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் டிக்கான்னு ஒன்று சாப்பிட்டேன் கைஸ், டேஸ்ட் அல்டிமேட்டு. ஆனால் 3 பீஸு சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்பிடுச்சு. 8 பீஸ் வந்தது. மேடம் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எனக்கு தள்ளிட்டாங்க. நான் 5 பீஸ் சாப்பிட்டேன், காலி வயிறு. இவங்களுக்கு 3 பீஸில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாங்கின பட்டர் ரொட்டியை சாப்பிடவே முடியல. 2 பீஸ் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு 100% ஃபுல்லு. மீதி 2 பார்சல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் பன்னீர் டிக்கா கொஞ்சமாக வரும்னு நினச்சேன், பார்த்தா குவான்டிட்டி நிறைய கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா? ஸோ பெருசு கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுது. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.